Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம சாட் சட்னி பண்ண போறோம். Green சட்னி and sweet சட்னி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் green சட்னி பண்ணிக்கலாம். Green சட்னி பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்வீட் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். 6 பேரிச்சம்பழத்தை இது மாதிரி சீட்ஸ்லாம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் வேகணும் உங்களுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கரையிட்டோம் உங்களுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா திக்காகணும் உங்களுக்கு, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டியான சாட் சட்னிஸ் ரெடி. இது பேல் பூரி, மசால் பூரி, பானிபூரிக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இது தவிர இந்த க்ரீன் சட்னியை சமோசாவுக்கும் தொட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.